பாஸ், இது ரொம்ப ஆபத்தான பொருள் போல இருக்க. இது கூட ஒரு செல்ஃபி எடுத்தே ஆகணும் பாஸ். ஸ்மைல் ப்ளீஸ். பத்திஜே என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டான். இந்த ஸ்ப்ரேவை வச்சு முதல்ல அவனை பல்லியா மாத்தி முதல்ல எல்லார்கிட்ட இருந்தும் பிரிப்பேன். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு ஒரு ஜூவை உருவாக்குவேன். பத்திஜா ஜூ. மன்மோஜியோட கண்டுபிடிப்பு கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. என்ன இது? இந்த கற்பாம்பூச்சி எங்க இருந்து வந்துச்சு? யாராச்சும் இதை அடிங்க, யாராச்சும் இதை அடிங்க. என்னாச்சு பலா சார்? என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? சாச்சா பத்திச்சா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. என்னாச்சு பலா அங்கிள்? பத்திச்சா, என்னோட ஆபீஸ்க்குள்ள இந்த மோசமான கற்பாம்பூச்சிங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அட என்ன பலா சார், இந்த காக்ரோச் பாக்ரோச் எல்லாம் விடுங்க, ஏதாவது நல்ல கேஸா கொடுங்க. ஏய் சாச்சா, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கேஸ். சீக்கிரமா என்னோட ஆபீஸ்ல இருந்து இந்த கற்பாம்பூச்சி எல்லாம் துரத்து. என்னது? நாங்க ஃபண்டிஷ் நகரோட திறமைசாலி டிடெக்டிவ்ஸ். நீங்க என்னடானா எங்களை காக்ரோச் பிடிக்க சொல்றீங்க? ஏய் சாச்சா, நான் சம்பளம் கொடுக்கறது உனக்கு. எதுக்காக பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்? இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிற கேஸ் இதுதான். மருமகனே, நீ என்ன சிரிக்கிற? அட மாமா, இந்த காக்ரோச் எல்லாம் நீங்க ஈஸியாவே புடிச்சிடுவீங்க. அடு சாச்சா, சாச்சா நிறுத்து, நிறுத்து. உன்னால கற்பாம்பூச்சியை பிடிக்க முடியாது. இன்னில இருந்து உனக்கு 20 ரூபாய் நான் கட் பண்ண போறேன். நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லு. பத்திஜா, நான் வந்துட்டேன். மன்மோஜி, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்னோட புது கண்டுபிடிப்பை காட்டுறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் இங்க வா. நீ என்ன பண்ற? மருமகனே, உனக்கு என்ன ஆச்சு? மன்மோஜி அவனோட கெமிக்கல் ஸ்ப்ரேவை வச்சு என்ன பல்லி ஆக்கிட்ட மாமா. அடடா பத்திஜா, உன்னால இப்ப பட்டாம்பூச்சியும் பிடிக்க முடியுமா? அப்படியே இந்த ஆபீஸ்ல சுத்திட்டு இருக்கிற கற்பாம்பூச்சிகளையும் பிடிச்சிறேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பல்லா சார்? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ஏய் மருமகனே, அந்த பட்டாம்பூச்சியை விட்டுடு. வா பட்டு, இப்போ பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது என்னடா புது பிரச்சனை வந்திருக்கு? என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா என்ன? பதிச்சா எதுக்கு என் கண்ணுக்கு பள்ளி மாதிரி தெரியுறா? ஏன்னா மேடம், அவன் முழுசா பள்ளியாவே மாறிட்டான். மன்மூஜி எதுக்காக அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான்? இங்க என்னதான் நடக்குது? பகதூர், சீக்கிரமா ஜீப்பா ஓட்டு, அவனை ஃபாலோ பண்ணு.
பந்துகினி மேடம், நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன். நாம மருமகனை காப்பாத்தி ஆகணும். அட சாச்சே, உனக்கு தான் நல்லா தெரியுமே, சட்டத்தோட கையில இருந்தும் பந்தோகினோட கிக்ல இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாது. ஏய் மன்மோஜி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அட சாச்சே, நீ எதுக்காக என்ன அடிச்சிட்டு இருக்க? தெரியாம மிஸ்டேக் ஆயிடுச்சு. சாச்சே, இந்த பத்தீஜா பல்லி அவ்வளோ சீக்கிரமா மாட்ட மாட்டான். இனிமே நாம இவனை பின்தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இவனே இப்போ நம்மள தேடிக்கிட்டு வர போறான். போங்க என்னோட ரோபோட்டிக் பீஸ், உங்களால என்ன பண்ண முடியும்னு காட்டுங்க. இது கொண்டாடுற விதமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா பாஸ்? ஸ்மைல் ப்ளீஸ். நான் புடிச்சிட்டேன். இப்ப இவனை நம்மளோட லேபுக்கு கூட்டிட்டு போவோம். கோஜி சிங் சார், மருமகனை கண்டுபிடிச்சு அவனை காப்பாத்தணும். அந்த மன்மோஜி மருமகனை பல்லியாக்கி பிடிச்சிட்டான். சீக்கிரமா நீங்க ஆன்டிடோட்டை உருவாக்குங்க, அவனை காப்பாத்துங்க. சாச்சா, என்னால இதுக்கு ஆன்டிடோட்டை கண்டிப்பா உருவாக்க முடியாதுப்பா. ஆனா ஒருவேளை என்னால அது லேபுக்கு போக முடிஞ்சா அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம பத்திஜாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட இந்த ஜிபிஎஸ் லொகேட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது எந்த ஹைபிரிடா இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். லொகேஷன் கிடைச்சிருச்சு. ஹேய் மன்மோஜி, உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சுது. பாஸ், நீங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸால நம்ம திரும்பவும் ஜெயிலுக்கு போக போறோம் போல இருக்கே. லட்டு, நம்ம எதுக்காக பயப்படணும்? நம்ம கிட்ட இப்போ பத்தீஜா இருக்கான். உன்னோட கைய கீழே இருக்கு. அப்புறம் பந்துகுனி மேடம், என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இத ஒரு முறை பாருங்க. ஏய், என்னோட மருமகனையே அடிக்கிறியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஹேய் நில்லுடா பட்டு, எங்க தப்பிக்க பாக்குற? என்னோட மருமகனையே இப்படி காயப்படுத்துறியா? இல்ல வாங்கிக்கோ. கோஜி சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா ஆன்டிடோட்டை உருவாக்குங்க. அட சரி சரி சாச்சா, ஆன்டிடோட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ பாருங்க, ஆன்டிடோட்டை உருவாக்கியாச்சு. அட, நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? உங்க ரெண்டு பேரையும் ஜெயில்ல நான் பூனையாக்க போறேன். வாங்க. அட மருமகனே, உனக்கு இப்ப எதுவும் ஆகலல? மாமா இருக்கும்போது மருமகனுக்கு ஏதாவது ஆகுமா?